எவ்வளவு நெருக்கமாக உள்துறை அமைச்சருக்கே ஆலோசனை சொன்னவர் எங்களது அண்ணன் அண்ணாமலைன்னு ஊட்டிட்டு இருப்பார். இது ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலையை புகழ்கிறத கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க. நயினாரை மிக மோசமான விமர்சனத்தை இந்த வார் ரூம் பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்று காலை 5 மணி நேரம் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினேன்னு ஒன்று போடுறது. நம்ம தமிழ்நாட்டிலே முத இவர் தான் சைக்கிள் ஓட்டு மாதிரி. திராவிட மாடல் குடும்பம் சைக்கிளை தான் ஆரம்பித்தாங்க ஆட்சியவே. ஆக்சுவலி இதில் நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தை கடந்து போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அண்ணாமலையினுடைய வார் ரூமை அடக்கிறதுக்கான சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வார் ரூம் என்ன பண்ணுதுன்னா, சப்போர்ட்ஸ் அண்ணாமலை அண்டு கிரிட்டிசிசம் ஆன் நயினார் நாகேந்திரன் அண்ட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் ஆல்சோ. நயினாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு வாதம் இருக்குது. அமித்ஷாவோட வருகை இதில் ஏதாவது ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்ததற்கு, மதுரையில் கூட்டம் போடுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பல செய்திகள் நமக்கு வரும், கோர்த்து பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. நமக்கு எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. நேற்று அமித்ஷா வருகிறார். டாக்டர் தமிழிசை, திருமதி வானதி, அஃப்கோர்ஸ் நயினார் அண்டு மதுரையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும், செல்லூர் நமது அதிமுகவிலிருந்து திரு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஆகியோர் சென்று வரவேற்றனர். முன்னாள் பாஜக தலைவர் எங்கே இருந்தார்? அண்ணாமலை போலியா? அண்ணாமலை ஆக்சுவலி இளையராஜாவுக்கும் நன்றி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஒற்றை எழுத்து நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஒற்றை எழுத்து நிறுவனம் ஸ்பான்சர் செய்த அந்த இசை நிகழ்ச்சியில் ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா, 2 ஐயாவுக்கும் பிடிச்ச ஐயா இளையராஜா ஐயா என்று பேசி கொண்டிருக்கிறார். இப்படி உள்துறை அமைச்சரோடு நெருங்கி பேசி கொண்டிருப்பது போல 10 ஃபோட்டோவாவது இந்நேரம் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பார். கரெக்டாக ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம்ல சார்? அமித்ஷா வருகைக்கோட பிளானிங்க்கு முன்னாடியே நடந்திருக்கு. இளையராஜா அடுத்த வாரம் கச்சேரி வேணா வச்சுட்டு போகிறாரு. சரி, இப்போ நீங்கள் என்ன அடுத்து இளையராஜாட்ட இசை கற்றுக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறீங்களா? தக் லைஃப் பார்ட் 2 வரப்போகுது, அதுக்கு மியூசிக் போட போகிறீங்களா? நீங்கள் எது முக்கியம்? இதை விட்டுட்டு போகிற ஆளுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அந்த வடிவேலு படம் ஒன்று தெரியும்ல, ஒரு காமெடி, தூரத்துலேருந்து 2 பேர் இருப்பாங்க, ஒரு குண்டா ஒரு ஆள்கிட்ட தெய்வமே கெஞ்சுவாங்க. அது மாதிரி இவர் அமித்ஷாட்ட குனிஞ்சு பேசும்போது அமித்ஷா இந்தியில் ஒழுங்காக இல்லைன்னா வாழை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஃபோட்டோவை போட்டு இந்த வார் ரூம் பாய்ஸை எவ்வளவு நெருக்கமாக உள்துறை அமைச்சருக்கே ஆலோசனை சொன்னவர் எங்களது அண்ணன் அண்ணாமலைன்னு ஊட்டிட்டு இருப்பார். இது ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அருள்மொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏப்ரல் மத்தியில் ஏப்ரல் 11, இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 11 அன்று கூட்டணி அறிவிப்பு வெளியானது. நயினார் அன்று தான் நயினாரை தலைவராக்குகிறார்கள். இப்போ நம்ம ஜூனில் இருக்கிறோம். 2 மாதங்கள் முடிந்து விட்டது. 2 மாதமாக அண்ணாமலையை புகழ்கிறத கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க. நயினாரை மிக மோசமான விமர்சனத்தை இந்த வார் ரூம் பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாமே ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் சின்ன பசங்க ஒரு அனானிமஸ் ஐடிஸ் பண்ணுறது ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ளே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். பண்ணுது என்று அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ், எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ். ஓகே, அது ஒரு ஆர்கனைசேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவையே இப்படி தம்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைமை, நீங்கள் திமுக கிட்ட துட்டு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு விசாரித்து மத்திய உளவுத்துறை மூலமாக அத்தனை தரவுகளையும் எடுத்த பின்னர் உங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு நயினார் நாகேந்திரன் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்னொன்று, சார் எவ்வளோ சார் கூட்டணி சீட்டுன்ட்டு அமித்ஷாட்ட கேட்கும்போது அது எலெக்ஷன் நெருக்கத்தில் நாங்கள் பேசி முடிவு பண்ணோன்னு சொல்லுவாங்க. பட் நம்பர்ஸ் டிசைடட். நான் சொல்கிறேன், பேசும்போதே நம்பர்ஸ் டிசைடட், டெல்லியிலே டிசைடட். ஓகே, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அமித்ஷாவே ஒத்துக்கிறாரு இவ்வளோன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 90 சீட்டு கம்மியாக நாங்கள் வாங்க மாட்டோன்ட்டு நீங்கள் இங்கே களமாடி கொண்டிருந்தீங்கன்னா நயினாரோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுதா இல்லையா? அவருடைய தலைமையை மதிக்காத மாதிரி ஒரு போக்கு. அதுதானே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அண்ணாமலை இருந்தப்போ எப்படி இருந்துச்சுப்பா கட்சி, இருந்தாலும் வேஸ்ட்டு, அதிமுக காரர் மாதிரி இருக்காரு, கட்சி அடமானம் வச்சிட்டாரு, எடப்பாடிக்கு காவடி தூக்குறாரு. இது நயினாரோட தலைமையை அண்டர்மைன் பண்ணுது. அவருக்கு இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இன்று காலை 5 மணி நேரம் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினேன்னு ஒன்று போடுறது. நம்ம தமிழ்நாட்டிலே முத இவர் தான் சைக்கிள் ஓட்டு மாதிரி. திராவிட மாடல் குடும்பம் சைக்கிளை தான் ஆரம்பித்தாங்க ஆட்சியவே. எங்கள் இன்றைக்கி சிஎம் சைக்கிள் ஓட்டுவாருங்க. நான் ஓட்டேன் அமெரிக்காவில் போய்.
ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை சேலஞ்சாக பார்க்குறாரு. ஸோ ஒரு பார்ட்டியில் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒன்று, அதுவும் அந்த கட்சியை பற்றி தெரியும் உங்களுக்கு. அண்ட் டேய் நான் தேர்ந்தெடுத்து நயினார் நாகேந்திரன் பிரசிடென்ட்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே அமித்ஷா தான் பண்ணார், ஞாபகம் இருக்கா? நான் பண்ணுறேன், அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு இங்கே 4 நண்டு சிண்டுகளெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீ ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்றதை என்கிட்ட சொல்லுங்கள் என்று வந்து ஹூ இஸ் த பாஸ், தமிழ்நாட்டுக்கு நயினார் தான் தலைவர், நயினார் பேசுவது என்னுடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் ஒன் ஆஃப் தி ரீசன் அமித்ஷாவோட விசிட்டு. இதை மீறி வார் ரூமில் ஏதாவது நடந்துச்சுன்னா அமலாக்கத்துறை அண்ணாமலையை நோக்கி பாயும். அண்ணாமலை நோக்கி தேவையான தரவுகள் அத்தனையும் ஏஜென்சிஸ்கிட்ட இருக்குது. அவரோட நிறுவனங்கள், அவரது மைத்துனர் பேரில் செய்துள்ள முதலீடுகள், கட்டுமான நிறுவனங்களில் அவர் செய்துள்ள முதலீடுகள், எல்லா தரவுகளையும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எடுத்துட்டாங்க. அதுவும் அவங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்மூத்தாக ஒரு கூட்டணி போயின்னு இருந்துச்சு, ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்ற ஒரு கூட்டணி போயின்னு இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு பேசி அந்த கூட்டணியை உடச்சி விட்டு, ஆனால் 20% இருக்குன்னா நம்ம 15 சீட்டு ஜெயிக்கிறோன்னா அப்படின்ட்டு இதே இங்கே உருட்டுற மாதிரியே போய் அமித்ஷா கிட்டையும் மோடிகிட்டையும் உருட்டி அவங்களும் நம்பிட்டாங்க. நம்மள மீறி எங்கேயும் போக மாட்டாங்கண்ணா இந்த கூட்டணிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தோன்னா அந்த ஆள் எடப்பாடி கான்சென்ட்ரேஷன்லாம் மற்ற மாநிலங்களோட மாநிலங்களில் இருந்துச்சு. இன்னொன்று எல்லா கட்சியும் டீல் பண்ண விதத்தில் அவங்க எங்கே போகுது இந்த கட்சி, நான் போய்ட்டு வர எடப்பாடி, ஏன்னா அவர் சம்மதி மேல் கூட தான் கேஸ் வச்சுருக்கான், போய்ட்டு வர என்று நினைத்த சமயத்தில் போகிறேன் பார்க்குறியான்னு போயிட்டாரு. அண்டு 24க்கு முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா சேனலையும் ட்ரை பண்ணாங்க எடப்பாடி கூட்டணிக்கு, முடிந்துட்டார். ஒரு ஸ்டேஜில் ஃபோனே எடுக்கலை. அப்புறம் என்ன அவர் தேவையில்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ பாருங்கள் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் கூட்டணி அமைக்கிறேன்ட்டு அந்த தைலாபுரத்தில் போயிட்டு அந்த கூட்டணி அமைச்ச உடனே இவங்களே சரியான சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது ஐயா சொல்லும்போது தான், ஒரு காலில் அன்புமணி ஒரு காலில் சௌமியா, இதுதான் அந்த சர்ப்ரைஸு. அதுவும் அன்புமணிக்கு கொடுத்த துட்டு இவர் துட்டு இல்லை, சபரீசன் துட்டு. அதை கொடுத்து, ஏன்னா தனியாக போய் பிஜேபி ஒண்டியில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுறது பிஜேபியோட கதி. ஸோ துணைக்கு கொஞ்சம் வாங்க சார், தனியாக போக பயமாக இருக்குன்னு அந்த பாமகவெல்லாம் சபரீசன் உருவாக்குனா மக்கள் நல கூட்டணி பண்ணி ஜெயிச்சியா? சரி, ஜெயிச்சுட்டு அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வாங்கியிருந்தா கூட பெரிய அளவில் கோபம் இருந்திருக்காது. அது வேறு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, 30 சீட்டு ஷார்ட்டேஜ். இந்த மாதிரி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறத மோடியால் நினச்சி கூட பார்க்க முடியல, சகிச்சுக்க முடியல அவரால். இவனுங்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு காண்டில் இருக்காரு. வக்ஃபுக்கு சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தானே தெரிவித்தார். ஆமாம், தேவையாது. அந்த கடுப்பில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணமான ஒருவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகும் ஒரு கையில் லேப்டாப் வச்சுருக்கிற ஒரு 4 நண்டு சிண்டுங்களை வச்சுக்கிட்டு நான் இவரை ஏற்றுக்க மாட்டேன் அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா இடி வருதா இல்லையான்னு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை ஹானர் பண்ணணும், அக்காமடேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இவர் டாக்டர் முருகன் அவர்களுக்கு பிஜேபி என்ன செய்தது என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். இணையமைச்சர் கொடுத்தாங்க, உடனே எம்பி ஆக்குனாங்க. அதுதான் சார் பிஜேபி எப்பவுமேங்க சார் இதை மாதிரி ஒருத்தவங்களை பதவியிலேருந்து இன்னொருத்தவங்களை மாற்றுறாங்கன்னா ஒரு மரியாதையான போஸ்டிங் கொடுப்பாங்க. வரேன் அதுக்கு தான் வரேன். ஃபஸ்ட்டு டாக்டர் முருகனை போன வாட்டியே இணையமைச்சராக ஆக்கினார்கள். மீண்டும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதகமண்டலம் நீலகிரி தொகுதியில் அவருக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட சொன்னார்கள். அவர் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த பிறகு மீண்டும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மீண்டும் இணையமைச்சர் கொடுத்தார்கள். உங்களை பதவி விட்டு நீக்கினாங்களே, ஆந்திராவில் இப்போ ஒரு வேக்கன்சி வந்துச்சு, யாரோ 3 பேர் தெரியாத ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு எம்பி ஆகினாங்க. அது போக இந்தியா முழுக்க மாநிலங்களவை காலி இடங்கள் ஏற்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. ஒரு செகண்ட் ஆகுமா? அது ஒரு பக்கம் ஹானர் பண்ணல, கோவமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பதவியை கொடுத்து அமைச்சிட்டா இப்போ இவர் இந்த வார் ரூம் வச்சுட்டுலாம் இங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சூப்பர் தம்பி, கட்சியை விட நீ பெரிய ஆள் இல்லை. என்னால் தான் கட்சி நீ சொல்லிட்டு இருந்தல, நீ இல்லாமலும் கட்சின்றதை நீ புரிஞ்சுக்க. ஹோம் மினிஸ்டரை பார்க்கணும், உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது போ. அண்ணாமலையை அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் அசியூம் பண்ணி சொல்கிறேன், இது இன்ஃபர்மேஷனில் சொல்ல. இந்த ஆளாக வம்புக்கு டிக்கெட் வாங்கி போய் மேடை ஏறணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒற்றை எழுத்து நிறுவனம் இவர் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே.
அவங்க தானே பிரதான ஸ்பான்சர். சரி இப்போ மேடையருன்னு சொன்னோன்னே அங்கே போய் இன்னொன்று சும்மா போயிட்டு இளையராஜா வாழ்த்தி பேசுனீங்கன்னா அது நியூஸ் ஆகுமா? சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுமா? சும்மா நீங்கள் இளையராஜா வாழ்த்தி பேசுனீங்கன்னா நியூஸ் ஆகுமா? ஆகாது. என்ன பேசணும்? ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா. இங்கே நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா இளையராஜா வாழ்த்துனா இவர் ஒரு பெரிய இசை கடவுள், இவர் தாங்க இசையை கண்டுபிடிச்சார், இவர் பிறகுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இசையே கிடையாது என்று ஏதாவது உருட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயான்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா அதை? எஸ், ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயான்ற இந்த வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துவதற்கான அவசியம் என்ன? ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இது பதிவாகி வைரல் ஆகும். அமித்ஷாவோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அப்போ இது வந்து அமித்ஷாவோட இமேஜுக்கு பின்னடைவு தானே சார்? அதுக்கு தாம்மா வந்திருக்காரு, இன்னும் முடியலம்மா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம், இப்போது இந்நேரம் சில பேரை சந்தித்து கொண்டிருக்கிறார். 11 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார். 11:30க்கு கட்சியோட கோர் கமிட்டி மீட்டிங்கு. 3:30 மணிக்கு கட்சி நிர்வாகிகளை ஒரு கூட்டம் மாதிரி நடக்கும் என்று நினைக்கிறேன். அதற்குள் என்ன ஏராளமான விஷயங்கள்லாம் நடக்கும். சேலஞ்ச் பண்ணுறாருன்னு இப்போ சொன்னீங்கல்ல, இனி சேலஞ்சே இருக்காது. அதற்குத்தான் அவர் வந்திருப்பது. நாளை விரிவாக சொல்கிறேன். அது நல்ல நீங்கள் அதில் அதை ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களை மேடை ஏற்றுறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இளையராஜா நல்ல மியூசிக் போடுவாங்க, அவர் வந்து ரொம்ப சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்றதோட முடிஞ்சிடும். அது கரெக்டாக சம்மந்தம் இல்லாமல் கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயான்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன? அரசியல் மேடை அது கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறீங்க இந்த வார்டு? அப்போ பிஜேபிக்கும் தான் பிடிக்கும். அவர் தானே எம்பி ஆகினாங்க. அதை பற்றி எதுக்கு கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா? இளையராஜாவோட இசை நிகழ்ச்சியில் கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா என்ற இந்த பெயர்களை, இந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன? he wants to trigger somebody. ஸோ இது வைரல் ஆகும், திருப்பி சர்ச்சையாகும். அமித்ஷாவோட விசிட்டை விட இது பெரிய சர்ச்சை ஆகணும் என்பது அவருடைய எண்ணம். சரி, இதனால் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பெறப்போவது என்ன? அவர் நெகட்டிவாக தானே அவருக்கு மாறும். எங்கே போனாலும் மக்கள் கூட்டமும் மக்களின் கவனமும் அவனை சுற்றி தான் இருக்குது. நயினார் நீங்கள் போங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் போதும் தலைவராக இருந்தது, நீ திருப்பி வந்துருப்பா. ஹோம் மினிஸ்டரே வந்தால் கூட கவனம் பூரா மக்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த நினப்பு இருக்குது, உள்ளபடி அவருக்கு அந்த நினப்பு இருக்குது. அவருடைய நண்பர்களிடம் பேசுவாங்களாம், அவர்கிட்ட நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, அவசரப்பட்டுட்டாங்க, 2 மாதத்தில் கதறிக்கிட்டு என்கிட்ட வர்றாங்களா இல்லையான்னு பாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் உள்ளபடியே நம்புகிறாரு. இதை ஃபேக் நரேட்டிவை உருவாக்கி ஒரு ஸ்டேஜில் நீங்களே வந்து அந்த நரேட்டிவை நம்ப ஆரம்பிப்பீங்க தெரியுமா? நம்ம தமிழக முதல்வரை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு ஃபேக் நரேட்டிவ் பேசி 2026 2031 அதற்கடுத்த தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற 36 ஆகிய தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான்ட்டு உண்மையிலே ஒரு நம்புறது. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியாது. அதுபோல் இதையே நம்ப ஆரம்பித்து விட்டார் திரு அண்ணாமலை. அதோட சிக்கல் தான் இது நீட்சி. அண்ட் இவரே இதை ரிலீஸ் பண்ண சொல்லுவார். கரெக்டாக நான் அதை பேசியிருப்பேன். அந்த ஸ்டாலின் ஐயா, அண்ணாமலை, இது கலைஞர் ஐயான் இருக்குல்ல, அதை போட்டு வைரல்.